கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 590 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 753 டுடே ரிசல்ட்டு 18/9/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா, நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி எக்ஸ்க்ளூசிவான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கோடு நான் உங்களை பார்க்க வரோம். சரிங்களா, அதனால் சி போர்டில் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரிக்கும் விதமாக நீங்கள் எல்லாருமே சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அது போக அதில் ஆல் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங், ஏபிஐசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங், ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் மற்றும் சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் எல்லாமே கொடுக்கப்படும். சரிங்களா, இப்போ நம்ம காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி தனலட்சுமி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். டுடே நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஒரு 3 டிஜிட் வின்னு அடித்தாச்சு. அது டபுள் டமாக்கா. நேற்று வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புரியும். சரிங்களா, ஏன்னா அந்த நம்பரை நம்ம மார்க்கும் பண்ணியிருப்போம். அந்த ஒரு நம்பரை மட்டும் பர்டிகுலராக மார்க் பண்ணியிருப்போம். 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா 537 அண்டு 531 537 இந்த 2 நம்பர் மட்டும் மார்க் பண்ணியிருப்போம். 2 நம்பர் யாரெல்லாம் இன்றைக்கி வின்னிங் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஐசிபிசியில் 53 பிசி 53 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. சரிங்களா, அதாவது 37 அடிக்க வேண்டியதான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 73 வந்துடுச்சு, நம்ம 37 எடுத்துருக்கோம். இந்த 3லையுமே நம்ம அந்த 53ன்றதை மார்க் வேறு பண்ணியிருப்போம். 6 கெஸ்ஸிங்கில் 3 நம்பர், அந்த 3லேயும் ஒரு நம்பர் மார்க் பண்ணிடுவோம். சரிங்களா, இதே மெம்பர்ஷிப்லேயும் இதே 53 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸில் நமக்கு இது வின்னு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் வீடியோவில் கொடுத்துருக்க ஆல் போர்டில் 573 இதுலேயே நமக்கு 3 டிஜிட் வின்னு. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். 4 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸு 7153 கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே 1 வந்து கெடுத்துருச்சு. 1 வரலனா 7 ஏ போர்டில் ஏறி இருக்கும். இங்கே 1க்கு பதிலாக 5 தான் பவரில் ஏறி இருக்கும். 5753 அழகாக ஏறி இருக்கும் நம்பர். சரிங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, எனிவேஸ் நம்ம இந்த மாதத்துலேயே 3வது வின்னிங் நம்ம அடித்தாச்சு, 3 டிஜிட் வின்னிங். வீடியோ பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் 5 நமக்கு பாஸ். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான். சரிங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் ரொம்ப மன உளைச்சல் ஆகிற மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு கமெண்ட் பாக்ஸில். யாரோ ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் போல், அதாவது இப்போ ஒரு 2 நாள் ட்ரை பண்ணியிருப்பார் போல். ட்ரெயிலி அவர் ஒன்லி வின்னிங்கை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு போல். நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு லாபம் வரணும்னா நஷ்டம் போனால் தான் லாபம் வரும். சரிங்களா, எடுத்தோடனே நம்மளுக்கு லாபம் மட்டும் வராது. சரிங்களா, அந்த குருட்டு நம்பிக்கையில் விளாடாதீங்க. இது ஒரு கணிப்பு தான்றதை நான் கன்ஃபார்மாக சொல்லியிருப்பேன். சரிங்களா, இதில் வின்னிங் அடிக்கிறவங்க டெய்லி இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாருமே அவங்க நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்கள நீங்கள் தான் கேட்கணும், நீங்கள் தான் பேசணும். நம்ம சப்ஸ்கிரைபர் வின்னிங் எடுத்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்யூனாக நீங்கள் கேட்கணும். நீங்கள் வந்து தான் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுறது தான். நான் அவருக்கு வந்து ரிப்ளை பண்ணால் அது நல்லா இருக்காது. நீங்கள் பண்ணால் தான் தெரியும். நீங்களாம் வின்னிங் எடுத்தவங்க நீங்கள் அவங்கள்ட்ட பேசினா தான் தெரியும். இது வந்து அந்த மாதிரி சேனல் கிடையாது, இது வந்து ஒரு நல்ல ஒரு சேனல் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் பேசணும். சரிங்க நண்பர்களே, யாரெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை நான் கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறேன். எனக்கு ஒரு ஆறுதல் தான். சரிங்களா, எத்தனை பேர் நம்மக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்றதை இன்றைக்கி தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இனிமேல் இந்த வீடியோ போடுறத கொஞ்சம் குறைச்சிடுவேன் நண்பர்களே, அவ்வளோதான். சரி, எதுக்கு நம்ம அப்படின்றத பாட்டிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். சரிங்களா, இப்போ வாங்க நம்ம எப்பயும் போல் 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துருவோம். சரிங்களா, ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஏதோ அவரை வாங்கி காசை வாங்கி ஏமாத்துகிற மாதிரி ஏதோ மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு கமெண்ட் பாக்ஸில். சரிங்களா, ஒரு 2 நாளாக. சரி, நம்மளும் பார்த்துட்ருக்கோம். சரி, ரைட்டு, ஓகே. நம்மளும் அதனால தான் நம்மளால் லாஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், 1000 ரூபாக்குள்ளே ப்ளே பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுதான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நம்ம கமெண்டில்
டிஸ்க்ளைமரே போட்டுருவோம். சரிங்களா? அதுக்கு மீறி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அது உங்களோட ரிஸ்க்கு தான். சரிங்களா? உங்களால் நஷ்டத்தை இவ்வளோ தூரம் என்னால் காம்பன்சேஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி விட்டால் நாளைக்கு எடுக்கலாம். அந்த மாதிரி தான். சரிங்களா? எடுத்தோடனே நம்ம லாபம் பாருன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரிங்களா? அப்படி இருக்கும் இந்த இதில் வரக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அவர் அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாகவே ரூடாகவே பேசிட்டார். சரிங்களா? இப்போ வாங்க ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்குருவோம். 059 ஃபஸ்ட்டு நம்பர். சரிங்களா? 059 ஃபஸ்ட்டு நமக்குரிய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு ஈஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 059. ஓகேங்களா? இன்றைக்கி யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்றதை இன்றைக்கி நான் பார்க்குறேன். சரிங்களா? 4 2 3. ஓகேங்களா? 4 2 3. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 802 802. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 182. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பர். அடுத்தடுத்து 024. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய கணிப்பில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இந்த 5 7 5 3, இந்த 7 5 3 இந்த நம்பரை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 059 423 802 182 024. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். சரிங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மார்க் பண்ணலையோ, இதில் பிம்போல் மார்க் பண்ணுற நம்பர் 059 423 182. ஓகேங்களா? இதான் நம்ம மார்க் பண்ண நம்பர். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? ஏபி ஏசி அண்டு பிசி. இதில் இப்போ நம்ம ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 20 இல்லை மறுபடியும் ஏபி அப்படியே உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கிட்ட பார்த்தோன்னா 9 3 4 2 4 2. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 02. அதுக்கடுத்து வரக்கூடிய ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் 27 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இந்த கெஸ்ஸிங் தான் 20 75 93 42 02 மற்றும் 27. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த யூடியூப் சேனலில் இந்த ஒரு குளறுபடி நடந்துக்கிட்டு இருக்குங்க. வேறு சேனல் நண்பர் எங்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டோம்னா இந்த இதில் வேறு யாரும் இது பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? தெரிஞ்சு மேபி அப்படி கூட இருக்கலாம் அந்த கல்பரேட்டு. ஓகேங்களா? நேற்று வீடியோவில் கூட பார்த்து பேசியிருப்பார் அந்த ஜெகதீஷ் பேர் அவரை தூக்குங்க. அவர் யாருன்னு முதல்ல தூக்குங்க. அந்த கல்பரேட்டு ஏதோ 16,000 ரூபாய்க்கு லாஸ்ட் பெரிய கல்பரேட்டாக இருக்குது. சரிங்களா? அவரை விடுங்க அப்புறம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான வர்றதுக்கான ஒரு கெஸ்ஸிங் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட். 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 8567. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3579. ஓகேங்களா? 2 நம்பர் தான். ஓகேங்களா? 8567 3579. அவ்வளோக்கு மேட்ச் பண்ணக்கூடிய நம்பர் தான் நம்ம கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து. ஓகேங்களா? 2 நம்பர் தான். ஓகேங்களா? 8567 3579.
ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய நம்பர் தான். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு அண்டு பி போர்டு, 2 போர்டு தான், ஓகேங்களா? 2 இல்லை 5. பி போர்டை பொறுத்தளவு 0 இல்லை 3, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நேற்று அடித்த நம்பர்லேயே அப்படியே இறங்குறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஏன்னா அந்த ஆட்டத்தை இன்னும் கொண்டு வரலை, ஓகேங்களா? இல்லைன்னா இந்த 7 வந்து அப்படியே சி போர்டுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இந்த 7 அப்படியே சி போர்டு வாய்ப்பு இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு 2 இல்லைன்னா 5, பி போர்டை பொறுத்தளவு 0 இல்லைன்னா 3, ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டு. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம்னா இதில் பார்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இது 2 உள்ளே வரும், 9 உள்ளே வரும், ஓகேங்களா? இது 4. இதை பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. 2 9 4, ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் நான். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.